கைது செய்யப்பட்டுள்ள கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலியை விடுதலை செய்யுமாறு சர்வதேச மன்னிப்பு சபை கோரிக்கை விடுத்துள்ளது. அவ்வாறு விடுதலை செய்யப்படாத பட்சத்தில் சர்வதேசத்தினால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விதத்தில் குற்றச்சாட்டை முன்வைக்க வேண்டும் எனவும் மன்னிப்பு சபை சுட்டிக்காட்டியுள்ளது. சில வாரங்களாக அவருக்கு விடுக்கப்பட்டுள்ள அழுத்தங்கள் மற்றும் இலங்கை அரசாங்கத்தை விமர்சிப்பதனூடாக ஏற்படுகின்ற நிலைமை அசாத் சாலி கைது செய்யப்பட்டமை வெளிப்படுத்துகின்றது என சர்வதேச மன்னிப்பு சபையின் ஆசிய வலயத்துக்கான பிரதிபலிப்பாளர் பாலிரிஸ்கோ தெரிவித்துள்ளார். மாற்றுக் கருத்துக்களை ஒடுக்கும் திட்டத்தின் புதிய இறை அசாத் சாலி எனவும் ரிஸ்காத் தனது அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளார். அச்சுறுத்தல், துன்புறுத்தல் மற்றும் வன்முறை ரீதியிலான தாக்குதல் சம்பவங்களுக்கு ஊடகவியலாளர்கள், நீதிமன்றம், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள் மற்றும் சாதி போன்ற அரசியல்வாதிகள் முகம் கொடுக்க நேரிட்டுள்ளதாக குறித்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுவேளை இன்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் அசாத் சாலியின் மகள் இவ்வாறான கருத்தை வெளியிட்டார். ஒரு தீவிரவாதி அல்ல, அவர் சமாதானத்துக்காக போராடினவர். ஃபாஸ்டிங் அவர் உண்ணாவிரதத்தை மேற்கொண்டுள்ளார். அவர் காலையில் ஒரு கோப்பை நீரையே அருந்தினார். இன்று வரை எதுவும் இல்லை. எனது தந்தை பயங்கரவாதி அல்ல. அவர் சமாதானத்துக்காக அர்ப்பணிப்புடன் செயற்பட்ட ஒருவர். அவர் மீது இவ்வாறான நியாயமற்ற குற்றச்சாட்டை சுமத்துவார்கள் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுள்ளது. சட்டத்தின் ஊடாக நியாயம் கிடைக்கும் என நம்புகின்றேன். அவர் சுகவீனமுற்றுள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர். அவர் இதுவரை உணவு உண்ணவில்லை, மருந்து எடுக்கவில்லை. அவர் ஒரு நீரிழிவு நோயாளர். அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கூறப்பட்டுள்ளது. எனினும் இதுவரை ஆஜர்படுத்தப்படவில்லை. ஆஜர்படுத்த முடியாது என்கின்றார்கள். குற்றப்புலனாய்வு பிரிவினர் வைத்தியரிடம் இதனை கூறியுள்ளனர். இதுவேளை கொழும்பு மாநகர சபையின் முன்னாள் பிரதி மேயர் அசாத் சாலியை விடுவிக்குமாறு வலியுறுத்தி இன்று பிற்பகல் ஆர்ப்பாட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டது. திவட்டகஹ பள்ளிவாசலுக்கு அருகில் ஆரம்பமான ஆர்ப்பாட்ட பேரணி கொழும்பு மாநகர சபை வரை சென்றது. He is able to open the eyes of many. இந்த அரசாங்கத்தினால் முன்னெடுக்கப்படுகின்ற தவறான விடயங்களை சுட்டிக்காட்டி ஏனையவர்களின் கண்களை திறக்கக்கூடிய இயலுமை அவரிடம் இருந்தது. சட்ட திட்டங்களை பின்பற்றாத முறையில் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவர் பயங்கரவாதி இல்லை. அவரை உடனடியாக விடுதலை செய்யுமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். அதிகாரத்தை பகிர்ந்து நாட்டை ஐக்கியப்படுத்துவோம் என்ற எண்ணத்தில் இந்த நாட்டில் வாழ்கின்ற சிங்கள, தமிழ், முஸ்லிம் மக்களை ஒன்று சேர்த்து, அதேபோன்று பௌத்தம், இஸ்லாம் மற்றும் கத்தோலிக்க மக்களை ஒன்றிணைத்து நாட்டிற்காக முன்னின்ற நபர் அவர். உடனடியாக அவரை விடுதலை செய்யுமாறு நாம் அரசாங்கத்தை வலியுறுத்துகின்றோம். இதுபடி ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்படுகின்ற வழியில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் பலப்படுத்தப்பட்டிருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. நாட்டின் பல பகுதிகளிலும் இன்றிரவு கடும் காற்று வீசுவதுடன் இடியுடன் கூடிய மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் தென்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. மக்கள் மின்னல் தாக்கங்களிலிருந்து தம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் SH காரியவாசம் கேட்டுக் கொண்டுள்ளார். இன்று காலை 8:30 முதல் பிற்பகல் 2:30 வரையான காலப்பகுதியில் 216.1 மில்லிமீட்டர் மழை வீழ்ச்சி கட்டுநாயக்க பகுதியில் பதிவாகியுள்ளது. பலத்த மழை காரணமாக கொழும்பு நீர்கொழும்பு பிரதான வீதியின் கொரட மற்றும் கட்டுநாயக்க ஆகிய பகுதிகள் நீரில் மூழ்கியுள்ளன. நாட்டின் மிக்க பிரதேசங்களில் குறிப்பாக இந்த இடங்களில் வானிலை மாற்றங்கள் ஏற்படலாம். இதன் காரணமாக கருமேக மூட்டம் மற்றும் மழை பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் காணப்படும். குறிப்பாக காலி மாத்திரை பிரதேசங்களில் இந்த நிலைமை அவதானிக்க முடியும். இதன் போது காற்றின் வேகத்தில் மாற்றங்கள் ஏற்படக்கூடும். இதன் காரணமாக மேல் சபரகம் மாகாணங்களிலும் காலி மாத்திரை மாவட்டங்களிலும் காலை வேளைகளிலும் மழை பெய்வதற்கான சாத்தியங்கள் காணப்படுகின்றன. ඒ නිසා වැඩි වශයෙන් දිවයිනේ බස්නාහිර සබරගමුව ගාල්ල මාතර වගේ ප්‍රදේශවලට උදේවරේ වුණත් වැස්සට වර්ධනය වීමට හැකියාව පවතිනවා. இதேவேளை நுவரெலியாவில் இன்று மாலை வேளையில் மழையுடன் அதிக பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் நுவரெலியா ஹேட்டன் மற்றும் கம்பளை நுவரெலியா ஆகிய வீதிகளில் பயணிக்கின்ற வாகன சாரதிகள் மிகவும் அவதானத்துடன் செயற்பட வேண்டும் என நுவரெலியா மாவட்ட செயலாளர் DPG குமாரஸ்ரீ அறிவித்துள்ளார். ஹேட்டன் நுவரெலியா வீதியில் அகலப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுகின்றமையினால் அந்த பகுதியில் வடக்கிச் செல்கின்ற அபாயம் நிலவுவதாகவும் மாவட்ட செயலாளர் குறிப்பிட்டார். இதேவேளை மாத்தர வல்கம பகுதியில் இன்று பிற்பகல் பெய்த மழையை அடுத்து அங்கு 8 ஆமை குட்டிகள் வீட்டு தோட்டம் ஒன்றிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 1.5 மாதத்துக்கு பின்னர் குறித்த பகுதியில் மழை பெய்ததாக வீட்டின் உரிமையாளர்கள் தெரிவித்துள்ளனர்.
தற்போதைய பொருளாதார நெருக்கடிகளுக்கு மத்தியில் பெண்கள் சுயதொழிலில் ஆர்வம் காட்டி வருகின்றனர். வவுனியா சாந்தசோலை வீட்டுத்திட்ட கிராமத்தில் உள்ள பெண்கள் சுயதொழிலாக உணவு உற்பத்தியை முன்னெடுத்து வருகின்றனர். இதனூடாக கிடைக்கப்பெறும் வருமானத்தை கொண்டு தமது வாழ்க்கை செலவுகளை அவர்கள் ஈடு செய்து வருகின்றனர். எனினும் தற்போது போட்டித்தன்மை அதிகளவு காணப்படுகின்றமையினால் சந்தைப்படுத்தல் சவாலான விடயமாக அமைவதாக உற்பத்தியாளர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். தமது சுய தொழிலை விஸ்தரிப்பதற்கான உதவிகள் வழங்கப்படும் பட்சத்தில் அதிகளவு வருவாயினை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர்கள் நம்பிக்கை வெளியிட்டுள்ளனர். இன்று முதல் அமலுக்கு வரும் வகையில் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கான தீர்வை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதன் அடிப்படையில் இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்கிற்கான விசேட பொருள் தீர்வை 10 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டுள்ளது. இறக்குமதி செய்யப்படும் உருளைக்கிழங்குக்கான விசேட பொருள் தீர்வை 1 கிலோகிராமுக்கு 15 ரூபாவாக காணப்பட்டது. புதிய வரி திருத்தத்துக்கு அமைய 1 கிலோகிராம் உருளைக்கிழங்குக்கான புதிய தீர்வை 25 ரூபாவாகும். உள்நாட்டு உருளைக்கிழங்கு உற்பத்தியாளர்களின் உற்பத்திகளுக்கு நியாயமான விலையை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் இறக்குமதிகளுக்கான தீர்வையை அதிகரித்ததாக நிதி மற்றும் திட்டமிடல் அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகள் தொடர்கின்றன. இணையத்தினூடாக கடன் அட்டை மோசடியில் ஈடுபட்ட 9 சந்தேக நபர்கள் எதிர்வரும் 15ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் 263 மில்லியன் ரூபாவை மோசடி செய்துள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் சந்தேக நபர்கள் இன்று கூட்டி நீதவான் திலின கமகை முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்ட போது சந்தேக நபர்கள் விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. சந்தேக நபர்கள் குறித்த பணத்தை அரசு சார்பற்ற 2 நிறுவனங்களூடாக வெளிநாட்டில் உள்ள பயங்கரவாத அமைப்புகளுக்கு வழங்கியுள்ளார்களா என்பது குறித்து தொடர்ந்தும் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாக போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் மேலும் 10 சந்தேக நபர்களை கைது செய்வதற்கான விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. பல்வேறு நபர்களின் கடன் அட்டைகள் மூலம் இந்த பண மோசடி இடம்பெற்றுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. அம்பலாந்தோட்டை தெரப்புத்த மகா வித்தியாலயத்தில் குளவிக்கொட்டுக்கு இலக்கான மாணவர்கள் உள்ளிட்ட 10 பேர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டவர்களில் 7 மாணவர்கள் அடங்குவதாக அம்பலாந்தோட்டை வைத்தியசாலைக்கு பொறுப்பான வைத்திய அதிகாரி டாக்டர் உப்புல் குமார் தெரிவித்தார். குளவிக்கொட்டு கிழக்கான பாடசாலை மாணவர் ஒருவரும் மற்றும் ஒருவரும் மேலதிக சிகிச்சைகளுக்காக ஹம்மாந்தோட்டை வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர். பாடசாலை கட்டிடம் ஒன்றிலிருந்து குளவிகளை இன்று காலை இவ்வாறு கொட்டியுள்ளதாக இந்த செய்தியாளர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தை அடுத்து பாடசாலை மாணவர்கள் கட்டிடத்திலிருந்து வெளியேற்றப்பட்டதுடன் 8ஆம் மற்றும் 9ஆம் தர மாணவர்களுக்கு விடுமுறை வழங்கப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டார். நியூசிலாந்து அணி தலைவர் பிராண்டன் மெக்காலம் மற்றும் முன்னாள் தலைவர் ராஸ் டேலர் ஆகியோர் IPL போட்டிகளிலிருந்து விலக தீர்மானித்துள்ளனர். தத்தமது நாடுகளின் அணிகளுக்கு விளையாடுவதற்காக அவர்கள் இந்த தீர்மானத்தினை எடுத்துள்ளனர். அவர்களின் கோரிக்கைக்கு அணிகளின் அனுசரணையாளர்கள் இணங்கியுள்ளனர். IPL போட்டிகளில் பிராண்டன் மெக்கலம் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்காகவும் ராஸ் டேலர் புனே வாரியர்ஸ் அணிக்காகவும் விளையாடுகின்றனர். இந்த நிலையில் நியூசிலாந்து மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான கிரிக்கெட் தொடர் அடுத்த வாரம் ஆரம்பமாக உள்ளது. இந்த தொடரில் பங்கு பெற்றும் எதிர்பார்ப்பில் உள்ள பிராண்டன் மெக்கலம் மற்றும் ராஸ் டேலர் ஆகியோர் எதிர்வரும் சனிக்கிழமை ஆரம்பமாக உள்ள பயிற்சி போட்டியில் பங்கேற்க உள்ளனர். நியூசிலாந்து வீரர்களை 5 வார காலத்துக்கு IPL போட்டிகளில் விளையாட அந்த நாட்டு கிரிக்கெட் சபை அனுமதி அளித்துள்ளது. எனினும் நாட்டுக்காக விளையாடுவதற்காக அவர்கள் குறிப்பிட்ட நாட்களுக்கு முன்னரே IPL-இல் இருந்து விலகியுள்ளனர். நியூசிலாந்து வீரர்கள் இவ்வாறு நாட்டுக்காக விளையாட முக்கியத்துவம் அளித்தாலும் இலங்கை வீரர்கள் 2008ஆம் ஆண்டில் IPL போட்டிகளுக்கே முன்னுரிமை அளித்தனர். அந்த வருடத்தில் IPL போட்டிகள் நடைபெறும் காலத்தில் இங்கிலாந்துடன் டெஸ்ட் தொடரில் விளையாட வேண்டிய நிலை இருந்த போதிலும் ஒப்பந்தத்துக்கு அமைவாக டெஸ்ட் தொடரில் விளையாட முடியாது என இலங்கை வீரர்கள் தெரிவித்திருந்தார்கள். 2008ஆம் ஆண்டு நமது நாட்டில் இவ்வாறான நிலைமை உருவாகி இருந்தமை எனக்கு நினைவிருக்கின்றது. பயிற்சி போட்டிகள் வரை IPL போட்டிகளில் விளையாடிவிட்டு வாருங்கள் என எமது வீரர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் நாம் கூறியிருந்தோம். எனினும் துரதிருஷ்டவசமாக நமது வீரர்கள் நாட்டுக்காக விளையாடாமல் ஜனாதிபதியிடம் சென்று ஆசீர்வாதம் பெற்று விளையாட்டுத்துறை அமைச்சரின் அனுமதியுடன் IPL போட்டிகளில் பங்கேற்றார்கள். இனியாவது நமது நாட்டு தலைவர்கள், நமது விளையாட்டுத்துறை அமைச்சர், அதே போன்று நிர்வாகத்தில் இருக்கின்ற கிரிக்கெட் தெரியாத நபர்கள் நாடு குறித்து சிந்தித்து செயற்பட அவர்களுக்கு ஞானம் கிடைக்க வேண்டும் என என்னால் பிரார்த்தனை மாத்திரம் செய்ய முடியும். 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம் ஆண்டில் IPL போட்டிகளில் விளையாட தகுதி பெற்ற 10 வீரர்கள் 2008 ஆம்
සංසන්දනාත්මක කතා කරොත් එහෙම இலங்கை வீரர்களையும் நியூசிலாந்து வீரர்களையும் ஒப்பிட்டு பார்த்தால் அவர்களிடம் சிறந்த கொள்கை ஒன்று உள்ளமை தெளிவாக தெரிகின்றது. நாட்டின் கொள்கை அல்லது நியூசிலாந்து கிரிக்கெட்டின் கொள்கை எம்மை விட வலிமையாக இருப்பது தெளிவாகின்றது. நியூசிலாந்து வீரர்கள் குறித்த ஒரு காலப்பகுதிக்கு மாத்திரமே அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள். அதன் பிறகு அவர்களுக்கு நாட்டுக்காக விளையாட இடமளிக்கப்பட வேண்டும் என அதில் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. இலங்கையிலும் அவ்வாறு தெளிவான கொள்கை ஒன்று இருந்தால் இலங்கை வீரர்களும் அதனை பின்பற்றுவார்கள் என நினைக்கிறேன். மலைகளின் சமர் என வர்ணிக்கப்படும் ஹட்டன், ஹைலண்ட்ஸ் மற்றும் ஸ்ரீபாதம் மத்திய கல்லூரி அணிகளுக்கு இடையிலான 14வது வருடாந்த கிரிக்கெட் போட்டி இன்று ஆரம்பமானது. போட்டியில் முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்ரீபாத கல்லூரி அணி 117 ஓட்டங்களை பெற்றதோடு பதிலளித்தாடும் ஹைலண்ட்ஸ் கல்லூரி அணி 2 விக்கெட் இழப்பிற்கு 30 ஓட்டங்களை இன்றைய முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் பெற்றிருந்தது. ஹட்டன் கல்வி வலயத்தில் பாடசாலைகளுக்கு இடையில் நடைபெறும் ஒரே ஒரு கடினப்பந்து போட்டியாக இந்த போட்டி காணப்படுகின்றது. வரலாற்றில் 2005ஆம் ஆண்டு ஹைலண்ட்ஸ் கல்லூரியும் 2007ஆம் ஆண்டு ஸ்ரீபாத கல்லூரியும் வெற்றி பெற்றதோடு எஞ்சிய 11 போட்டிகளும் சமநிலையில் முடிந்துள்ளன. ஹட்டன் தரவள மைதானத்தில் நடைபெறும் இவ்வருட போட்டியில் ஸ்ரீபாத அணியை சாமர வர்ணகுலவும் ஹைலண்ட்ஸ் அணியை ராஜரட்னம் துஷ்யந்தனும் வழிநடத்துகின்றனர். நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற ஹைலண்ட்ஸ் கல்லூரி அணி களத்தடுப்பை தெரிவு செய்தது. அதன்படி முதலில் துடுப்படுத்தாடிய ஸ்ரீபாத அணி சகல விக்கெட்டுகளையும் இழந்து 117 ஓட்டங்களை பெற்றது. தர்ஷன் அதிகபட்சமாக 35 ஓட்டங்களை பெற்றார். பந்துவீச்சில் வினோதன் ஜான் 30 ஓட்டங்களுக்கு 7 விக்கெட்டுகளை வீழ்த்தினார். தொடர்ந்து முதல் இன்னிங்ஸை ஆரம்பித்த ஹைலண்ட்ஸ் கல்லூரி அணி 2 விக்கெட் இழப்புக்கு 30 ஓட்டங்களை பெற்றிருந்த போது இன்றைய ஆட்டம் முடிவுக்கு வந்தது. இத்துடன் இன்று எமது 8 மணி பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. நமது அடுத்த பிரதான செய்தி அறிக்கை 10:45 இடம்பெறும். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.